துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை. வரலாறு. அருட்திரு ஜோஹான் மெல்சியோர் ஜார்ஜ் ஸ்கிட்னர் தனது பெற்றோர் விவாகரத்து செய்யவிருப்பதை அறிந்து மரியன்னையிடம் குடும்ப சமாதானத்திற்காக வேண்டினார். அன்னையிடம் அவர் வேண்டியது நிறைவேறவே தனது துன்ப முடிச்சை அகற்றிய அன்னையின் திரு உருவப்படத்தை வரைந்தார். 1700 ஆம் ஆண்டு முதல் பெர்லாக், ஆக்ஸ்பர்க், ஜெர்மனி. ஜெர்மனியில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த படம். ஆயராக இருந்து 202 வேத சாட்சியாக மரித்த புனித ஐரேனியூஸ் என்னும் புனிதர் புனித பவுல் கிறிஸ்துவை புதிய ஆதாமுக்கு உருவகப்படுத்தியது போல மரியன்னையை புதிய ஏவாளுக்கு உருவகப்படுத்தினார். கீழ்ப்படியாமையினால் ஏவாள் மனித குலத்திற்கு சாபம் என்னும் துன்ப முடிச்சை கொணர்ந்தாள். அன்னையோ தனது கீழ்ப்படிதலின் மூலம் அத்துன்ப முடிச்சை அகற்றினார். இதன் அடிப்படையிலேயே அன்னையின் இந்த படம் வரையப்பட்டது. இந்த துன்ப முடிச்சுகள்தான் என்ன? நமது வாழ்வில் தீர்வு காண இயலாத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்திக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானமின்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு, அவமரியாதை, வன்முறை, கணவன் மனைவிக்கிடையே உள்மனக் காயங்கள், குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் இல்லாத நிலை. மட்டுமல்லாது குடும்பங்களிலே பிரிவினை, கணவன் மனைவியிடையே மோதல், குடி மற்றும் போதைக்கு அடிமை, வியாதி, வருத்தங்கள், இறைப்பற்றின்மை, கருக்கலைப்பு, மன அழுத்தம், வேலையின்மை, பயம், தனிமை, எத்தனை எத்தனை துன்ப முடிச்சுகள்! நமது ஆத்துமாவை அழுத்தி மன அமைதியை குலைத்து நம்மை இறைவனிடமிருந்து அவை பிரிக்கின்றன. இவற்றிலிருந்து நம்ம துன்ப முடிச்சு அகற்றும் மாதா காக்கிறார். நாளுக்கு நாள் அன்னையின் பக்தி பெருகியது. குடும்பங்களிலே ஒற்றுமை மீண்டது. வியாதிகள் நீங்கின. பலர் ஆலயத்திற்கு குடும்பமாக வரத் துவங்கினர். மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் குடும்பங்களில் நிறைந்தன. வேலை இல்லாதவர்க்கு வேலை கிடைத்தது. அன்னையிடம் பற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காய் பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினர். இதற்காகவே அன்னை தெரிந்தெடுக்கப்பட்டார். நமது துன்ப முடிச்சுகளை அகற்றி உலகப் பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருவது மட்டுமல்லாமல் விண்ணரசிலும் நமக்கு இடம் கிடைக்கும் பொருட்டு அன்னை நமக்காய் பரிந்து பேசுகிறார். சென்னையில் தாழம்பூரில் துன்ப முடிச்சகற்றும் அன்னைக்கு ஆலயம் உள்ளது. ஆசியாவிலேயே அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம் இதுவே. துன்ப முடிச்சுகளை அகற்றும் அன்னையிடம் நவநாள் செபிக்கும் வகையாவது: 1. சிலுவை அடையாளம் வரையவும். 2. மனஸ்தாப செபம் சொல்லவும். 3. செபமாலையின் முதல் 3:10 மணிகளைச் சொல்லவும். 4. அந்த நாளுக்கான தியான செபத்தைச் சொல்லவும். 5. செபமாலையின் 2:10 மணிகளைச் சொல்லவும். 6வது முடிச்சுகளை அகற்றும் அன்னையின் செபத்துடன் முடிக்கவும். முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையிடம் செபம். கன்னிமரியே, அழகு அன்புத்தாயே, மன்றாடும் குழந்தையை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே, உமது திரு இதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே, உமது கருணை பார்வையை எம்மீது திருப்பி எமது வாழ்வை திணற வைக்கும் முடிச்சுகளை கண்ணோக்கியருளும். எனது துன்பம், வலி, செயலிழக்கச் செய்யும் துன்ப முடிச்சுகள்